ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம பார்க்குறது வந்து ஜெமினி சர்க்கஸ். இந்த ஜெமினி சர்க்கஸ் வந்து ரொம்ப நாளாக இருக்குது. எனக்கு தெரிஞ்சு நான் சின்ன வயசுலேருந்து இப்போ வரையுமே இந்த ஜெமினி சர்க்கஸ் ரன் ஆகிட்டுருக்கு. ரொம்ப கிரேட்டுங்க. ஆனால் ரொம்ப வருஷமாக ஒரு நிறுவனத்தை சக்ஸஸ்ஃபுல்லாக நடத்திட்டு வராங்க. அந்த நிறுவனத்தை சார்ந்தவர்கள் வாழ்த்துக்கள் அவர்களுக்கு. ஏன்னா எனக்கு சின்ன வயசுலேருந்து இந்த ஜெமினி சர்க்கஸ்ன்னு நிறைய இதில் நான் கேள்விப்பட்டிருக்கேன். இவர் பேர் தான் வந்து ஜெமினி சங்கர். இவர் தான் அந்த நிறுவனத்தை தோற்றுவித்தவர். ரொம்ப நாளாக இருக்குது. கிட்டத்தட்ட நிறைய பழைய படத்தெல்லாம் நீங்கள் பார்த்துருப்பீங்க. நிறைய படத்தில் இந்த ஜெமினி சர்க்கஸ் வரும். அங்கே என்னென்ன சர்க்கஸுங்கிறது அந்த ஒரு தகவல் பலகை முன்னாடியே வச்சுருக்காங்க. அதில் என்னென்ன பண்ணுறாங்கங்கிறது முன்னாடியே அவங்க டிஸ்பிளே பண்ணியிருக்காங்க. நல்லா இருக்குது பார்க்குறதுக்கு. இந்த மாதிரி ஜெமினி சர்க்கஸ் அங்கே எங்கேயாவது போட்டாங்கன்னா கொஞ்சம் எல்லோரும் போய் பார்த்து கொஞ்சம் என்கரேஜ் பண்ணுங்கள் அவங்கள. ஏன்னா அவங்களாம் வந்து கஷ்டப்படுற ஃபேமிலிங்க. அவங்களாம் வந்து ரிஸ்க் எடுத்து ஒரு உயிரை பணையம் வச்சு அவங்க பண்ணுறாங்க. நாங்கள் எல்லாமே பயங்கரமாக இருக்குது. செட்டு நல்லாயிருக்கு பார்க்குறதுக்கு. உள்ளே அதுக்குள்ள என்ட்ரன்ஸும் பயங்கரமாக இருந்துச்சு பார்க்குறதுக்கு. நல்லா கலராக நல்லா அருமையாக டெக்கரேஷன் பண்ணியிருந்தாங்க. இது ஃபுல்லாக என்ட்ரன்ஸு, அந்த டிக்கெட் வாங்குகிற கவுண்ட்ரு. நல்லாயிருக்கு எல்லாமே. இன்னும் ஷோக்குள்ளே போகல. இது வெளியே என்ட்ரன்ஸ் மட்டும்தான். இப்போ என்ட்ரன்ஸ் தான் நம்ம பார்த்துட்ருக்கோம். என்ட்ரன்ஸ் ஃபுல்லாகவே நல்லா பயங்கர கலரை போட்டிருக்கு, டிசைன் பண்ணியிருக்காங்க. பாருங்க, ரொம்ப அருமையாக இருக்குது. அதுபோல் இந்த பொம்மைகள்லாம் அப்படியே வச்சுருந்தாங்க. தலையாட்டுற மாதிரி நல்லா அருமையாக இருந்துச்சு பார்க்குறதுக்கு. சில்ட்ரன்ஸுக்கு ரொம்ப பிடிக்கும். இந்த மாதிரி எல்லாம் கொண்டு காமிங்க. எல்லாம் நல்லாயிருக்கும் பார்க்குறதுக்கு. சில்ட்ரன்ஸுக்கெல்லாம் கொஞ்சம் பார்த்து காமிங்க. எங்கே போட்டாலும் இந்த ஜெமினி சர்க்கஸை கொண்டு உங்கள் சில்ட்ரன்ஸை கொண்டு அழிச்சு கொண்டு காமிங்க. என்ட்ரன்ஸே ரொம்ப பெருசுங்க. ரொம்ப நல்லா பண்ணியிருந்தாங்க. டைகர் பாருங்க, தலையாட்டுற மாதிரி, மூவ் ஆகுற மாதிரி நல்லா பண்ணியிருக்காங்க. பார்க்குறது எல்லாமே இப்போ தான் ஷோ நடக்கிற இடத்துக்கு வந்தாச்சு. நம்ம தனித்தனி டிக்கெட் கவுண்ட்ரு 150லேருந்து 350 சம்திங் அது வரையுமே இருக்குது. இதான் அந்த நம்ம ஷோ நடக்கிற இடத்துக்கு வந்தாச்சு. ஷோ நடக்கிற இடம். ரெண்டு பக்கம் நல்லா உட்காந்துருக்காங்க. சென்டரில் இருக்கிறது இந்த ஷோ நடக்கிற மேடை. நல்லா இருக்கும் பாருங்கள். அந்த ஷோ நடக்கிற மேடையும் நல்லா இருக்குது. இந்த பழைய படத்தில் பார்த்திங்கன்னா எனக்கு தெரிஞ்ச இந்த அபூர்வ சகோதரர்கள், அந்த குள்ளக்கம்மல் வந்து அந்த ஜெமினி சர்க்கஸில் தான் வேலை செய்வார். அது எல்லாமே அந்த ஜெமினி சர்க்கஸில் தான் வந்து ஷூட் பண்ணாங்க. இப்போ அபூர்வ சகோதரர்கள் எப்போ வந்துன்னா பாருங்கள், இப்போ கிட்டத்தட்ட அது 50 வருஷம் ஆக போகுது. அப்பயத்துலேருந்து இந்த நிறுவனம் இருக்குது. அதில் வேலை செய்கிறவங்களாம் ரொம்ப அன்றாட காட்சிகளில் வேலை செய்கிறவங்க. அதாவது என்னது, அவங்க வசதிக்காகலாம் இல்லை, ரொம்ப அவங்க கஷ்டப்படுற ஃபேமிலிங்க. பார்த்தாவே தெரியுது. நீங்கள் நம்மளை போல் ஆளுங்க இதை என்கரேஜ் பண்ணுறதுனால தான் அவங்களுக்கு ஒரு வேளை சாப்பாடு கிடைக்கும். எல்லாம் உயிரை ரிஸ்க் வச்சு அவங்க பண்ணுறாங்க பாருங்களேன். உயிரை பணையம் வச்சு அவங்க பண்ணுறாங்க. ஒவ்வொரு விஷயமும் நல்லா இருந்தது. ஒவ்வொரு விஷயம் பண்ணுறதுங்க ரொம்ப நல்லா இருந்தது. என்கரேஜ் பண்ணேன் நான். நல்லா பண்ணுறாங்க. ஆனால் இவ்வளோ நாள் வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக கொண்டு வர்றாங்க அப்படின்னா ஒரு நிறுவனத்தை அவங்க எவ்வளோ கிரேட் பாருங்கள். ரொம்ப கிரேட்டு தான். ஆனால் இவ்வளோ நாளாக வந்து இவ்வளோ பேத்த வச்சு கண்ட்ரோல் பண்ணி இந்த நிறுவனத்தை கிட்டத்தட்ட 50-60 வருஷமாக கொண்டு வந்திருக்காங்கன்னா இன்னும் எல்லாத்துக்குமே அவங்களுக்கு ஒரு வாழ்த்துக்கள். ஏன்னா தான் அவர் தோற்றுவித்தவர் சங்கர் நாராயணனாக இருந்தாலும் ஜெமினி சங்கர் அவர் தான் தோற்றுவித்தவர். அவர் ஆரம்பித்தது இப்போ வரையும் சக்ஸஸ்ஃபுல்லாக போயிட்டுருக்கு. அவங்க பண்ணுறவங்கள நல்லா பண்ணினாங்க. ஒவ்வொரு விஷயமும் நல்லா பார்த்து பண்ணாங்க.
இந்த சர்க்கஸ் ஷோ ஆரம்பித்து இப்படி தான் போயிட்டுருக்கு. நல்லா இருக்குன்னு பாருங்கள். இதெல்லாம் ரொம்ப ட்ரைனிங் ட்ரெயினப் பண்ணி தான் பண்ணியிருக்க முடியும். ஆனால் இவ்வளோ நாளாக பண்ணுறாங்கன்னா கண்டிப்பாக அவங்களுக்கு நல்ல ஒரு ட்ரைனிங் கிடச்சிருக்கும். அதனால் இந்தளவுக்கு ரொம்ப ஈஸியாக பண்ணுறாங்க. ஜெமினி சர்க்கஸ்னாவே மக்களுக்கு பேர் போன ஒரு ஜெமினி சர்க்கஸ் பேருங்க. ரொம்ப நாளாகவே இது நான் நிறைய இடத்துல சின்ன வயசுலேருந்து இப்போ வரையும் நான் கேள்விப்பட்டிருக்கேன். பார்க்கணுன்னு ஆசை. ஒரு நாள் பார்த்துட்டேன் நான் ஜெமினி சர்க்கஸை. நல்லா இருக்குது பார்க்குறதுக்கு. ரொம்ப ஒரு அருமையான ஷோ நடக்குது. அடுத்த ஷோ வருது. அடுத்த ஷோ ஆரம்பிக்கிறாங்க. இப்போ செட்டிங்ஸ்லாம் பயங்கரமாக போட்டிருக்காங்க மேலே. இப்படி பயங்கரமாக இப்படி ரொம்ப 2-3 நாள் எடுத்துருப்பாங்க நினைக்கிறேன் டைம். பயங்கரமாக போட்டு நல்லா கொஞ்சம் சேஃபாக பண்ணியிருக்காங்க. ஜெமினி சர்க்கஸில் அந்த காமெடி பண்ணுறவங்க நிறைய பேர் இருந்தாங்க. அதெல்லாம் அருமையாக பண்ணாங்க. அந்த சின்ன சின்ன ஆளுங்களாக இருந்தாங்கல்ல, அவங்களாம் நல்லா பண்ணியிருக்காங்க. நல்ல ஒரு காமெடிஸ் எல்லாம் பண்ணாங்க. இதில் ஒரு 2-2.5 மணி நேரம் ஷோ ஓடிச்சு. நம்ம பார்ட் 1 பார்ட் 2 2 தான் வரும்னு நினைக்கிறேன். இப்போ பார்ட் 1 போட்டாச்சு. அடுத்து பார்ட் 2 வரும். நல்லாயிருக்கும் பார்க்குறதுக்கு. பாருங்கள் எவ்வளோ ரிஸ்க் எடுத்து பண்ணுறாரு பாருங்களேன். அருமையாக இருக்குது. இந்த ஷோவில் நேரில் பார்க்க ரொம்ப அருமையாக இருக்குது. நல்லாயிருக்கும். அருமையாக இருக்குது பாருங்கள். அருமையாக பண்ணுறாரு பாருங்கள். ஷோ ஆரம்பத்தில் அப்படியே கம்மியாக இருந்துச்சு. அப்புறம் இருக்க அப்படியே க்ரௌடு வர ஆரம்பிச்சிச்சுங்க. எல்லாம் நல்லா இருந்துச்சு பார்த்துக்கு. அதனால தான் எல்லோரும் க்ரௌடு அதிகமாகச்சு. அவங்களுக்கும் ஒரு டைம் மிஸ் ஆகும். இவ்வளோ நாள் செஞ்சாலும் ஏதாவது ஒரு டைம் மிஸ் ஆகுது பார்த்தீங்களா. அது ஏதாவது நடந்துச்சுன்னா எவ்வளோ உயிருக்கே ஆபத்து இல்லை. பட் அதே ரிஸ்க் எடுத்து பண்ணுறாங்க பாருங்களேன். உண்மையிலேயே அவங்களாம் கிரேட்டுங்க. என்னதான் காசு வேலை செஞ்சாலும் ஆனால் இவ்வளோ ரிஸ்க் எடுத்து பண்ணுறதுல ரொம்ப ஒரு கஷ்டமான விஷயம். நல்ல கலைஞர்களை ஆதரிக்கலாம். அந்த விதத்தில் எல்லோரும் நம்ம ஆதரிக்கலாம். எங்களை ஜெமினி சர்க்கஸில் உள்ளவங்கள எல்லாமே ரொம்ப பர்ஃபெக்டாக பண்ணாங்க. இந்த ஷோஸ் எல்லாமே பார்க்குறதுக்கு ரொம்ப நல்லா இருந்தது. இந்த ரிங் ஷோ பாருங்கள், நல்லா இருக்குது பார்க்குறதுக்கு. ரிங்கை தூக்கி போட்டு நல்லா பிடிக்கிறாரு. ஸோ இதுலேயுமே ப்ராக்டிஸ் பண்ணாமலாம் வந்திருக்காது. ப்ராக்டிஸ் பண்ணி தான் வந்திருக்கோம். இவ்வளோ கஷ்டப்பட்டுருப்பாங்க நினைக்கிறேன். ரொம்ப அருமையாக இருக்குது. இந்த மாதிரியான சர்க்கஸ் பல படங்களில் நம்ம பார்த்துருக்கலாம். ஜெமினி சர்க்கஸ் எனக்கு தெரிஞ்ச ஒரு படம் தான் சொன்னேன். எனக்கு தெரியாமல் நிறையா படங்கள் இருக்குது. பட் உங்களுக்கும் தெரிஞ்சிருக்கு நினைக்கிறேன். ஜெமினி சர்க்கஸ்னாவே பேர் போன சர்க்கஸ் அது. நல்லா அருமையாக பண்ணுறாங்க. பார்க்குறதே ரொம்ப அருமையாக இருக்குது. நல்லா இருக்குண்ணா. ரிங் ஷோவே ரொம்ப நல்லா பண்ணியிருக்காங்க. இந்த ரிங் ஷோ பார்க்குறதுக்கு ரொம்ப அருமையாக இருந்தது. ஒவ்வொன்றுமே நல்லா பாருங்க, சூப்பராக இருக்குது பாருங்க.
பர்ஃபெக்டாக இருக்குது ஷோ. அவ்வளோதான், எவ்வளோதான் உயிர் அவங்க ரிஸ்க் வச்சு பண்ணுறாங்க பாருங்கள், எந்த அளவுக்கு பண்ணுறாங்க பாருங்கள். நம்ம நினைப்போம் ஏதோ காசுக்காக பண்ணுறாங்க அப்படின்னு, ஆனால் அவங்க பண்ணுறவங்களுக்கு தான் தெரியும் அதோடைய கஷ்டங்கள்லாம். எந்த விஷயமே நம்ம பார்க்குறவங்களுக்கு அது ஈஸியாக தெரியும், ஆனால் அது பண்ணுறவங்களுக்கு ரொம்ப கஷ்டம். அது பல விஷயங்கள். ரொம்ப அருமையாக இருக்குது. கிட்டத்தட்ட ஒரு 2:30 மணி ஷோ, 2:30 மணி வரையும் ஷோ ஓடிட்டு இருந்தது. அதேபோல் மியூசிக்கும் நல்லா இருந்தது. அந்த ஒவ்வொரு ஷோவுக்கும் ஒரு மியூசிக் மாதிரி போட்டாங்க, அது நல்லா இருக்குது பார்க்குறதுக்கு. ரொம்ப அருமையாக இருந்தது அந்த மியூசிக்கும். ஒவ்வொரு சர்க்கஸுக்குமே தனித்தனியாக ஒரு மியூசிக் மாதிரி போட்டாங்க. இசைக்கலைஞர்கள் எல்லாத்துக்கும் ஒரு ராயல் சல்யூட். அதை அருமையாக பண்ணாங்க அந்த பொண்ணு. நம்ம படத்தில் தான் பார்த்துருக்கோம். அருமையாக இருக்குது பாருங்கள். ரொம்ப இவ்வளோ ரிஸ்க் எடுத்து பண்ணுறாங்க பாருங்கள், நல்லாவே இருக்குது பார்க்குறதுக்கு. நம்ம இந்த படத்தெல்லாம் நிறையா வரும். ஒரு சில படத்தில் இந்த மாதிரி சீன்ஸ்லாம் காமிச்சிருப்பாங்க. இந்த ஜெமினி சர்க்கஸ் இந்த மாதிரி பண்ணுற ஷோலாம் அது நிஜத்தில் பார்க்கும்போது நல்லாயிருக்கு பார்க்குறதுக்கு. நம்ம நிறைய விஷயங்கள் தேட்டரில் பார்த்து இல்லை சினிமாவில் பார்த்தா நம்ம தெரிஞ்சுக்கிறோம். அது நேரில் பார்க்கும்போது கொஞ்சம் நல்லாயிருக்கு, எக்ஸைட்டாக இருக்குது நல்லா. தலை கீழே தொங்குது பாருங்கள் அந்த பொண்ணு. இதெல்லாம் எவ்வளோ பெரிய ரிஸ்க்கு பார்த்தீங்களா. அவங்களுடைய சேஃப்டியும் பொருட்படுத்தாமல் எவ்வளோ இந்த கலையை எவ்வளோ ரசித்து அவங்க பண்ணுறாங்க பாருங்கள், நல்லா இருக்குல்ல. எல்லோரும் வந்துடுவாங்க, எல்லாமே நல்ல ஒரு கிளாப் பண்ணாங்க, நல்ல ஒரு என்கரேஜ் பண்ணாங்க எல்லாத்தையும். ஒவ்வொரு ஷோ முடிவுலேயும் நல்லா கைத்தட்டி நல்லா ஆக்ரோஷமாக நல்லா ஒரு என்கரேஜ் பண்ணாங்க எல்லாத்தையுமே. ஸோ அது அவங்களுக்கு மேலும் அவங்களுக்கு நல்லா பண்ணுறதுக்கான ஒரு வழி வகுத்துது பர்ஃபார்மன்ஸ் பண்ணுறதுக்கு. ஏன்னா நம்ம எந்த அளவுக்கு நம்ம ஆதரவு கொடுக்குறோமோ அந்தளவுக்கு அவங்க நல்லா பண்ணுவாங்க. என்கரேஜ் பண்ண தான் அவங்களுடைய அந்த ஷோ பண்ணுறதுக்கான இன்ட்ரெஸ்ட்டும் அவங்களுக்கு வரும். அதை பர்ஃபெக்டாக பண்ணணும்னு தோணும் அவங்களுக்கு. இவ்வளோ அருமையாக பண்ணுறாங்க, தூங்குறாங்க பாருங்கள். என்ன தான் நம்ம 200 300 இப்படி காசு கொடுத்து போனாலும் அவங்க அதை பண்ணுறதுக்கான அந்த உயிரை ரிஸ்க் எடுத்து பண்ணுறாங்கல்ல, அதுக்கெலாம் ஒரு இது அளவே இல்லைங்க. ரொம்ப அழகாக இருக்குது. ஷோ முடிஞ்சிச்சு, அடுத்த ஷோ ஆரம்பிக்கும். அடுத்த ஷோ தலைகளை வைக்கிறாங்க.
எவ்வளோ அருமையாக பண்ணுறாரு பாருங்கள். நல்லா இருக்குது பார்க்குறதுக்கு. ரொம்ப ஒரு எவ்வளோ அருமையாக தலைக்கே நின்று அது பண்ணுறாரு பாருங்கள். நல்லாவே இருக்குது. டக்கு டக்குன்னு அவங்க அப்படியே ஈஸியாக பண்ணிடுறாங்க. அதை எப்படி நம்ம ஆச்சரியமாக பார்க்குற மாதிரி இருக்குது. என்னடா டக்குன்னு அப்படியே தலைக்கீழ நிற்கிறாங்க, தலைக்கீழ அப்படியே திரும்புகிறாங்க. அப்படியே நமக்கு ரொம்ப அப்படியே ஒரு உணர்ச்சி வசப்படுற மாதிரி இருக்குது. அப்படியே நல்லா இருக்குது. அப்படியே டக்குன்னு அவங்க அப்படி திரும்புகிறாங்க, அப்படி தூக்குறாங்க தலைக்கீழ. எப்படா அது இவ்வளோ இது பண்ணுறாங்க இப்படி. கொஞ்சம் பயமாகவும் இருந்தது எனக்குலாம். சரி உயிர் என்னாச்சு அப்படின்னு, இவ்வளோ கஷ்டப்பட்டு பண்ணுறாங்களே. ஆனால் அவங்களுக்கு எப்படி இருக்குமோ தெரியல, ஆனால் நம்ம பார்க்குறவங்களுக்கு ரொம்ப ரொம்ப இதாக இருந்துச்சு. இவ்வளோ எப்படி பண்ணுறாங்க அப்படின்னு. டக்கு டக்குன்னு பண்ணுறாங்க. அப்படியே என்னதான் ப்ராக்டிஸாக இருந்தாலும் ஏதாவது ஒரு இடத்துல ஸ்லிப் ஆகும் இல்லையா, அது எதுவுமே இல்லாமல் நல்லா அருமையாக பண்ணிருக்காங்க. அதே போல் இந்த ரிங்குக்குள்ளே ஓடுற மாதிரி நல்லா இருக்குது. இதுவும் ரிங்குக்குள்ளே ஓடுற பாருங்க, இதுவும் நல்லா இருந்தது பார்க்குறதுக்கு. இந்த ஷோவும் பார்ட் 2ல் இதோட அருமையான இதெல்லாம் இருக்குது. அந்த ஸ்கூட்ரு ஓட்டுறது, அந்த ரவுண்டுக்குள்ளேயே நிறைய இருக்குது. அது வந்து பார்ட் 2ல் வரும். பார்ட் 2ல் போடுறேன், பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். நம்ம சேனலுக்கு ஆதரவு கொடுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள் அண்ட் ஷேர் பண்ணுங்கள். நம்ம ரியல் ஷோ மட்டும்தான் நம்ம சேனலில் போடுவோம். நல்லா இருக்கு பாருங்கள். ரொம்ப நேரம் ஓடினார். ரொம்ப அந்த சர்க்கிள்குள்ளேயே ஓடினே இருந்தார். டக்கு 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 டக்குன்னு ஓடுறாரு பாருங்க. அப்படியே ஓடினே இருக்கிறாரு. இப்போ திரும்பி பேக்கில் வர்றாரு. இந்த ஃபார்வர்டில் ஓடுனாரு, இப்போ இந்த பேக்கில் ஓடுறாரு, ரிவர்ஸில் விடுறாரு. அருமையாக இருக்குது இந்த ஷோவும். அவ்வளோதான், இந்த ஷோ முடிஞ்சிச்சு. நல்லாயிருக்கு.